Dear teachers, welcome to JS in English Learning. We are with Unit 4 of the revised PGTRB syllabus, and we are discussing Thomas Carlyle's third lecture, Hero as a Poet. And this is the third of the 6 lectures delivered by Thomas Carlyle in the month of May 1840, and all these were compiled together and published as a book. The title of the book is On Hero, Hero Worship and the Heroic in History. It was published by James Fraser in London in 1841. Okay, Thomas Carlyle. What is the nationality of Thomas Carlyle? The Scottish historian. Okay, Scotland was once a part of England. அதனால தான் நம்ம இங்கிலீஷ் அப்படிங்கிற கேட்டகரியிலையும் வச்சிருக்கிறோம். Are you there, teachers? So இந்த எஸ்ஸேல நமக்கு தெளிவா சொல்றாரு, a poet is a person who is greater than the divine divinity, he is greater than the prophet, he is greater than the philosopher. அப்படி எல்லாத்தையுமே சொல்லிட்டு நம்ம ஆள் வந்து என்ன பண்ண போறாருன்னா, ரெண்டு பேரை வந்து saviors of the age அப்படிங்கிறாரு. யார் அந்த ரெண்டு பேர்? who are the saviors of the age which was suffering from skeptical dilettantism? Dante and Shakespeare. Dante and Shakespeare. And Dante and Shakespeare's, they are considered to be immortal poets. They are saints of poetry. அப்படின்னு அவங்கள பயங்கரமா எலிவேட் பண்ணிட்டு, now he goes to describe how Dante is a great man. Dante எப்படி வந்து அவ்வளோ பெரிய ஹீரோ அப்படின்னு நமக்கு சொல்ல போறாரு. இப்ப தாந்தேவை பத்தி நமக்கு அப்படியே ரத்தன சுருக்கமா இந்த எஸ்ஸேல அவரு ரொம்ப லாங்கா டிஸ்கஸ் பண்ண போறாரு. ஏறக்குறைய நம்ம பாத்தீங்கன்னா என்ன பேஜ்ல இருக்கிறோம்? அந்த பேஜ் நம்பர் இஸ் a page visible for you? பேஜ் நம்பர் 5. Yeah, almost 5th பேஜ்ல ஸ்டார்ட் பண்ண போறோம். From page number 5 he is going to take us up to ஒரு 10 to 12 பேஜ் வரைக்கும் he is going to discuss Dante. இப்ப தாந்தே ஒரு சைட்லயும் ஷேக்ஸ்பியர் ஒரு சைட்லயும் ரெண்டு பேரையுமே நமக்கு இணைச்சு எதுக்கு ஏன் கொடுத்திருக்காரு அப்படின்னா, தாந்தே represents the inner man, whereas Shakespeare represents the outer man. இது வந்து அந்த பேஜ் 12ல டிஸ்கஸ் பண்ணியிருக்கிறாரு. நான் கொஞ்சம் முன்னாடியே சொல்லிடுறேன். தாந்தே represents the inner man. Okay, Shakespeare represents the outer man. இந்த கான்செப்ட் தெளிவா இருக்கா டீச்சர்ஸ்? Yes, sir. Okay, இப்போ நம்ம we'll get into the description of Dante as a hero, as a genius of his age. எப்படி சொல்றாரு அப்படிங்கிறத ஓபன் பண்ணும்போது சொல்றாரு, Dante had remained obscure throughout his life. அவரை பத்தி நிறைய இன்ஃபர்மேஷன் அவரு காலகட்டத்துல இல்ல. அவரு காலகட்டத்துக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா ரொம்ப வருஷம் கழிச்சு தான் தாந்தே கேம் டு லைம் லைட். பல ஆண்டு காலம் வரலாற்றில் மறந்து போகப்பட்ட ஒரு எழுத்தாளர். யாருமே அவரை பத்தி பெருசா நினைக்கல. ஆனா ஒரு 10 வருட காலம் கழித்து அவரை பத்தி ஒரு 10 செஞ்சுரிஸ், 10 வருடம் கிடையாது, 10 நூற்றாண்டுகளுக்கு பிற்பாடு தாந்தேவை பற்றி அதிகமாக இந்த உலகம் பேசியது. 10 சைலண்ட் செஞ்சுரிஸ் அப்படின்னு அவர் மென்ஷன் பண்றாரு. என்னன்னா 10 நூற்றாண்டுகள் யாரும் அவரை பத்தி பெருசா பேசல. ஏன் பேசல அப்படின்னா, அவர் வாழ்ந்த காலத்துல அவருக்கு நிறைய பிரச்சனைகள் இருந்து, அந்த பிரச்சனையினால அவர் வந்து பாத்தீங்கன்னா he was leading the life of a nomad wanderer. தன்னுடைய இத்தாலியன் மண்ணிலிருந்து வெளியேற்றப்பட்டு அந்த நாட்டிற்காக ஏங்கி தவித்து திருப்பியும் தன்னுடைய தாயகத்திற்கு போகணும் அப்படின்னு ஏங்கி தவித்த ஒரு மனிதனாக இருந்தார். அவர் போன இடத்துல அவரு என்ன பண்ணியிருக்கிறாரு, அந்த கஷ்டத்தின் மத்தியில் புலம் பெயர்ந்த ஒரு நபராக அந்த கஷ்டத்தின் மத்தியிலும் அவர் என்ன பண்ணியிருக்கிறாரு, விடாமுயற்சியோடு என்ன பண்ணியிருக்காரு, he had listened to his heart, he was inspired by the age, the time, nature inspired him and he responded to it even amidst suffering. நம்ம கஷ்டத்துல இருக்கிறோம் அப்படிங்கும்போது நமக்கு வந்து ஒரு உந்துதல் வருது அப்படின்னா, உந்துதலை நிறைய பேர் நிராகரிக்கிறார்கள். எனக்கு எதுக்கு அது, நானே இவ்வளவு கஷ்டத்துல இருக்கிறேன்,
நீ ஏன் வந்து என்ன டிஸ்டர்ப் பண்ற, நீ வெளில போ அப்படின்னு விரட்டி விட்டுறாங்க. அப்படி இல்லாம தாந்தே என்ன பண்ணாரு, அவ்வளோ கஷ்டம் இருந்த போதும், உடல் உபாதைகள் இருந்த போதும், மனசுல நிறைய பிரச்சனைகள் இருந்த போதும் என்ன பண்ணாரு, he listened to the inner promptings and wrote what nature asked him to write. That is heroic. அப்ப என்ன சொல்றாரு அப்படின்னா, today there are many commentaries on the man Dante and there are many commentaries on his work, but nothing can explain the man Dante well. ஏன் அப்படின்னா, அவர் காலத்துல இருந்தவர்கள் எழுதிய பயோகிராபி என்பது தொலைந்து விட்டது, has been lost. இன்னைக்கு இருக்கக்கூடிய பயோகிராபி எல்லாம் ஒரு கெஸ் ஒர்க் தான். ஒரிஜினல் பயோகிராபி ஆன் தாந்தே was lost. சொல்றாரு பாருங்க, his biography is irrecoverably lost for us. We cannot recover it. கண்டுபிடிக்காத அளவுக்கு அது தொலைந்து விட்டது. அப்ப இன்னைக்கு இருக்கிற பயோகிராபி எல்லாம் ஏறக்குறைய ஹியர்சே, காதால கேட்டு எழுதப்பட்டது. அந்த ஒரு விஷயத்தை இங்க ஃபைல் பண்றார். சரி, வேற என்ன சார் தாந்தேவை பத்தி சொல்லக்கூடிய ஒர்க் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, there is a book titled the book. எந்த புக் வந்து தாந்தேவை பத்தி பேசுதா? The book. இந்த the book அப்படிங்கிறது வந்து பாத்தீங்கன்னா, it was a book with portrait of Dante. அது வந்து தாந்தேவை பத்தி குறிப்புகளும் இருக்கு. அதே நேரத்துல தாந்தேவை பத்தி ஒரு இட்டாலியன் பெயிண்டர் அண்ட் ஆர்கிடெக்ட் பை நேம், அவர் பேர் வந்து கியாட்டோ. ஆனா ஒரிஜினல் நேம் வந்து கியாட்டோ தி பாந்தோனே. கியாட்டோ தி பாந்தோனே அப்படிங்கிற ஒருவர். அவர் வந்து இட்டாலியன் பெயிண்டர், அவர் ஒரு ஆர்கிடெக்ட் கூட. இவர் வந்து புளோரன்ஸை சேர்ந்தவர். இந்த மனிதர் என்ன பண்ணியிருக்காருன்னா, தாந்தேவை பற்றி என்ன பண்ணியிருக்கிறாரு, ஒரு சில குறிப்புகள் கொடுத்திருக்கிறாரு. தாந்தேவுடைய ஒரு போர்ட்ரேட்டை வரைஞ்சு வச்சிருக்காரு, ஒரு நிழல் படத்தை வரைந்து வைத்திருக்கிறார். அதுதான் நமக்கு தாந்தேவை பற்றி ஒரு சில குறிப்புகள் கொடுக்கிறது. அப்ப தாந்தே எப்படிப்பட்டவராக இருந்தார் அப்படின்னு பாத்தீங்கன்னா, he was அவர் வந்து ரொம்ப சுகபோக வாழ்க்கை வாழ்ந்த ஒரு மாதிரி அந்த சித்திரம் நமக்கு காட்டவில்லை. என்ன அப்படின்னா, he is presented as a unimportant man, a wandering man, a sorrow stricken man. அன்இம்பார்ட்டன்ட் அப்படின்னா, ஒரு இம்பார்ட்டன்ட் மேன்னா அப்படியே நல்ல பளபளன்னு ஃபேஸ் இருக்கிற மாதிரி இருக்கும். பளபளப்பு, நல்ல ஜிகு ஜிகுன்னு ட்ரெஸ் போட்டு அப்படி இல்லை. ஒரு அன்இம்பார்ட்டன்ட் அப்படின்னா ஒரு காமன் மேன் மாதிரி தான் இருந்தாரு. ரெண்டாவது, அவரை பத்தி எப்படின்னா, he was described as a wanderer. வாண்டரர் அப்படி ஏன் வாண்டரர் அப்படிங்கறத பின்னாடி நமக்கு வரலாற்று குறிப்புகள் சொல்லுது. மூணாவது என்ன அப்படின்னா, he was sorrow stricken man. ரொம்ப துன்பத்துல இருக்கக்கூடிய ஒரு மனிதனாக அவர் சித்தரிக்கப்பட்டு இருந்தார். அவருடைய ஃபேஸ் எப்படி இருந்தது பாருங்க, which was described by Giotto or Giotto, எப்படி சொன்னாலும் சரி, Giotto or Giotto. Giotto எப்படி அவரை வந்து வரைஞ்சு வச்சிருந்தார் அப்படின்னா, அவருடைய ஃபேஸை பார்க்கும்போது his face was mournfulest face. mournful face அப்படின்னா அழுது வடிகிற மூஞ்சா இருந்தது. ஏன் அப்படின்னு கேட்டீங்கன்னா, அவருடைய லைஃப் அவ்வளோ ட்ராஜடி இருந்தது. இட் வாஸ் ட்ராஜிக் ஃபேஸ். இட் வாஸ் அ ஹார்ட் அஃபெக்டிங் ஃபேஸ். ஹார்ட் அஃபெக்டிங் ஃபேஸ்னா, அந்த ஃபேஸை நீங்க பாத்தீங்கன்னா நீங்களுமே என்ன பண்ணுவீங்க, சோகத்துல மூழ்ந்திருவீங்க. ஐயோ இப்படி ஒரு மனுஷன் கஷ்டப்பட்டு இருக்கானே அப்படின்னு. அந்த அளவுக்கு ரொம்ப சாஃப்டான மேன். Are you there, teachers? Did you understand this? Outwardly அந்த ஜிட்டோ வரைந்த படம் எப்படி இருந்ததுன்னா, it was the portrait of a soft ethereal soul. It's a soft ethereal soul looking out so stern. அது வந்து ஒரு ஆன்மா. soft ethereal soulனா ஒரு ஆன்மா. It was a spirit looking out so stern. stern அப்படின்னா முகம் வந்து கொஞ்சம் கடுமையாக இருந்தது. grim அப்படின்னா ரொம்ப டல்லா இருந்தது. ஓகே, எப்படி இருந்தாரா, imprisonment of thick ribbed eyes. அந்த உடம்புலாம் ஒல்லியா இருந்தது. ஏன் அப்படி இருந்தது அப்படின்னா, அவரே நம்ம தாமஸ் கார்லைட் சொல்றாரு, இட் இஸ் பிகாஸ் ஆஃப் த இன்னர் சைலண்ட் பெயின். வெளியில சொல்ல முடியாத ஒரு வலி, வேதனை இருந்தது. அந்த வேதனை தான் அந்த முகத்துல கொஞ்சம் கடுமையா தெரிஞ்சது, கொஞ்சம் க்ளூமியா தெரிஞ்சது. ஏன் சார் இவர் இவ்வளவு கஷ்டப்பட்டாரு அப்படிங்கிறத வந்து பின்னாடி நமக்கு சொல்லுவார். சொல்றாரு, தாந்தேவை பத்தி சொல்லும் பொழுது என்ன சொல்றாருன்னா, திஸ் தாந்தே was the voice of 10 silent centuries. ஒரு 10 நூற்றாண்டினுடைய வாய்ஸ் தான் தாந்தே.
எத்தனை நூற்றாண்டுடைய வாய்ஸ் வந்து தாந்தே? 10 centuries. ஒரு 10 சைலண்ட் செஞ்சுரிஸ். ஒரு 10 நூற்றாண்டுக்கு யாருமே பெரிய ரைட்டர் கிடையாது. அந்த 10 நூற்றாண்டுகளுடைய சிந்தனை எல்லாம் தன்னகத்தே உள்ள இழுத்து அப்படியே என்ன பண்ணாரு, ஒரு அழகான ஒரு மிஸ்டிக் சாங்கா கொடுத்தவர் வந்து தாந்தே. வாட் இஸ் த நேச்சர் ஆஃப் ஹிஸ் சாங் அப்படின்னு கேட்பாங்க. வாட் இஸ் த நேச்சர் ஆஃப் தாந்தே சாங்? whose voice was Dante அப்படின்னா, Dante was the voice of 10 silent centuries. 10 silent centuries. இந்த 3 keywords வச்சுக்கோங்க. 10 அமைதியான நூற்றாண்டின் குரலாக தாந்தே இருந்தார். அதற்கப்புறம் அவருடைய சாங் என்ன மாதிரி சாங்? இட் வாஸ் a mystic unfathomable song. மிஸ்டிக் சாங். மிஸ்டிக்னா சாதாரண இல்லை, ஒரு பெரிய அறிவுஜீவியால மட்டும்தான் அதை புரிஞ்சுக்க முடியும். அன்ஃபேதமபிள். அன்ஃபேதமபிள்னா ஈஸியா புரிஞ்சுக்க முடியாது. ரொம்ப ஆழ்நிலை தியானத்துக்கு போய் நீங்க புரிஞ்சுக்கிட்டாதான் அந்த சாங்கை புரிஞ்சுக்க முடியும். ஏன் அப்படின்னா அவர் பேசின விஷயங்கள் அந்த மாதிரி ரொம்ப ஹைலி மிஸ்டிக்கல் சாங்ஸ். ரைட். நான் இவருடைய லைஃபை பத்தி ஒரு சில விஷயங்கள் இருக்கு. இவர் எங்கே பிறந்தார் தாந்தே அப்படின்னு கொஸ்டின் கேட்டா, he was born at a place called Florence. எந்த மாதிரி குடும்பத்துல பிறந்தார், எந்த மாதிரி சொசைட்டில பிறந்தார்? He was born in the upper class of society in the year 1265. He went to the best school, had the best education, and என்னென்னலாம் படிச்சாரு? He studied divinity. Divinityனா இறையியல். Sir, your voice is not audible, sir. So Thomas Carlyle tells very clearly that we get information about Dante from the book by Giotto, an Italian, what is it? An Italian painter and architect. அவரை பத்தி சொல்லும் பொழுது he was born in a upper class of the society. He studied divinity, Aristotelian logic படிச்சிருக்கிறாரு, லாட்டின் படிச்சிருக்கிறாரு, அப்புறம் கிளாசிக்ஸ் படிச்சிருக்கிறாரு அப்படிங்கிற விஷயம்லாம் சொல்லிட்டு அவருடைய மெரிட்ஸ் என்ன அப்படின்னு சொல்லும் பொழுது, Dante had a clear cultivated understanding. He was a man of great understanding அப்படின்னு ஒரு விஷயத்தை ஹைலைட் பண்றாரு. He was a man of great understanding, clear cultivated understanding, and he had great subtlety. Subtlety, what do you mean by subtlety, teachers? Subtle அப்படின்னா some of the things, okay, what do you mean by subtle? Okay, that which is not noticeable by others but noticed only by very intelligent people. சாதாரண மனிதனால் அதை வந்து கூர்ந்து பார்க்க முடியாது, பட் ஒரு பெரிய ஞானியால ஒரு சில விஷயங்களை புரிஞ்சுக்க முடியும். அந்த மாதிரி விஷயத்தான் சட்டில் அப்படிங்கிறோம். ஸோ ஹி வாஸ் நோன் ஃபார் ஹிஸ் சட்டில்டி, a man great intellect அப்படிங்கிறாரு. ரெண்டாவது accuracy. He was a man of great accuracy. Are you there, teachers? அப்ப கிளியர் அண்டர்ஸ்டாண்டிங் அவர்கிட்ட இருந்தது, அக்யூரசி அவர்கிட்ட இருந்தது. அதற்கப்புறம் பாத்தீங்கன்னா he was a man of great diplomacy. Okay, he became a Florentine, a diplomat, and then he also became a soldier. He represented the country as a soldier for the Florentine state, and he also became a diplomat. Are you there, teachers? புரியுதா? எவ்வளவு தூரம் அவர் வந்து பெரிய ஆளா ஆனாரு அப்படின்னா, he became one of the chief magistrates of Florence. ஒரு ஜட்ஜ் மாதிரி ஆயிட்டாரு, ஒரு பெரிய சீஃப் மேஜிஸ்ட்ரேட்டா ஆயிட்டாரு பிளாரன்ஸ்ல. இது வந்து அவருடைய பொலிட்டிக்கல் லைஃப், பர்சனல் லைஃப் பத்தி சொல்லிட்டே வரும்போது அப்படியே ரொமான்டிக் சைடை பத்தி சொல்லாம போயிடக்கூடாது இல்லையா? அதனால when you speak about Dante, we speak about the person who inspired Dante, who is often referred to by Dante in his works. யாரு அப்படின்னா, a certain beautiful girl of his own age and rank. The name of the girl is Beatrice Portinari. What is the name of the girl?
whom Dante loved? What is the Beatrice. name? Beatrice. Beatrice was a girl whom he loved, and this girl became a, a kind of poetic inspiration for Dante. Who was the poetic inspiration for Dante? Abina Beatrice Portinari, and he had some kind of what do you say, verbal intercourse and also letter transaction with this lady. Okay, but we come to know that she died. Dante himself was wedded, but it seems not happily, far from happy. அந்த பொண்ணு வந்து இவர் யாரை லவ் பண்ணாரோ அந்த பொண்ணு இறந்து போச்சு. அதனால இவர் வந்து கல்யாணம் பண்ணிக்காம இருந்தாரா? இல்ல. There was a situation where he had to marry, but the marriage was an unhappy one. But all the time, that dead Beatrice was there as a kind of inspiration for Dante. First love is the best love அப்படிங்கிற மாதிரி இவருடைய இதுலயும் அது வந்து ஒரு சென்சுவஸ் லவ்வா இல்லாம இட் வாஸ் அ கைண்ட் ஆஃப் ஸ்பிரிச்சுவல் attachment that existed between Dante and Beatrice Portinari, and she continued to be in his poetic mind. ஓகே, அடுத்தது பாருங்க, ரொம்ப இனிமேட்டுக்கு இது வரைக்கும் பாசிட்டிவா சொல்லிட்டே வந்தவர். Dante லைஃப்ல there was lot of sufferings. What are the sufferings அப்படின்னு கேட்டீங்கன்னா, number one, when he was a magistrate, there was lot of problems. There were lot of problems. Are you there, teachers? Yes, sir. Okay, there were a lot of problems. என்னென்ன problems? What are the problems that he faced with அப்படின்னு ஒரு லிஸ்ட் அவுட் பண்றதுக்கு முன்னாடி one of the magistrates சொன்னார் இல்லையா? இப்ப what was the exact term in Italy to refer to that position அப்படின்னா it is called podesta. What is the term? What was the title which he held? அவருக்கு இருந்த பொசிஷனுடைய பேர் என்ன? It's called podesta. Podesta அப்படின்னா it is it in Italian it means chief magistrate of a medieval Italian municipality. ஒரு இட்டாலியன் ரீஜன்ல ஒரு magistrate, chief magistrate பொசிஷன்ல இருந்தாரு. And he was a very celebrated magistrate. ஓகே, அப்படியே அவரு இருக்கும்போது பாத்தீங்கன்னா he had நிறைய விஷயங்கள் இருக்கு. என்ன அப்படின்னா he underwent two problems. இவருடைய லீடர்ஷிப்ல இவரு என்ன பண்றது, அந்த பொசிஷன்ல இருக்கும் பொழுது நிறைய பிரச்சனைகளை ஃபேஸ் பண்ணாரு. என்ன? ஒன் இஸ் ரிலிஜியஸ் ஃபேக்ஷன் வித்இன் த ஸ்டேட். he faced with religious factions. உள்ள வந்து ரிலிஜியஸ் பிரச்சனைகள் இருந்தது. Okay, what is that religious problem? The Guelphe Ghibelline. He faced Guelphe Ghibelline. Guelphe Ghibelline என்னன்னு பாத்தீங்கன்னா, there were factions which supported the Pope and the Holy Roman Emperor in Italian states, and there were other people who were against it. Okay, ஒரு குரூப் வந்து போப்பு ரோம் அப்படின்னு சப்போர்ட் பண்ணிட்டு இருந்தாங்க, இன்னொரு குரூப் அதற்கு எதிராக இருந்தாங்க. அப்ப உள்ள நிறைய பிரச்சனைகள் இருந்தது. Did you understand that, teachers? So his leadership had lot of problem. அவருக்கு லீடர்ஷிப்லயே நிறைய பிரச்சனைகள் இருந்தது. இவ்வளவு பிரச்சனை அவரு ஒரு சாதாரண மனிதன் எதிர்கொள்ள வேண்டியது இருந்தது. இதுதான் போச்சுன்னா there was another problem. என்ன அப்படின்னா, there were two political factions within the country. religious சைடுல இருந்தும் அவருக்கு பிரஷர். ஏன் அப்படின்னா, on the religious ground people were separated and they were fighting. அவங்களையும் பார்க்க வேண்டியது இருந்தது. இன்னொரு சைடு பொலிட்டிக்கல் சைட்லயும் பாத்தீங்கன்னா 1008 பிரஷர். வாட் இஸ் த டேர்ம் தட் ரெஃபர்ஸ் டு தட் அப்படின்னா, பியன்சி நெரி. பியன்சி நெரி. வேண்டியது இருந்தது. யாரு பார்க்க வேண்டியது இருந்தது? தாந்தே எதிர்கொள்ள வேண்டியது இருந்தது. ஒரு பிரச்சனையா ரெண்டு பிரச்சனையா? 1008 பிரச்சனை.
அப்படி இருக்கும்போது Dante was representing a party, and this party was very strong, but unexpected. என்ன ஆச்சு? Unexpected-ஆ this party lost its ground, because of which he was into banishment, and he was doomed to be a wanderer till the end of his life. அவர் என்ன பண்ணாங்க? நாடு கடத்திட்டாங்க. நீ இந்த மாதிரி நாட்டுக்குள்ள வந்தீங்கன்னா உன்னை போட்டு தெளிடுவோம், அதனால இந்த நாட்டுக்குள்ள நீ வரக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அவரை பேனிஷ் பண்ணிட்டாங்க. And once he was banished, he became a wanderer and life became awful. என்ன, அவர் போகும்போது எதையும் எடுத்துட்டு போக விடல, எந்த வசதியும் இல்லாம கட்டி இருந்த உடுப்போட வெளியில போற மாதிரி ஒரு சூழ்நிலை வந்தது. அப்ப என்ன மாதிரி ஒரு வாழ்க்கை வாழ்ந்திருப்பான்னு பாருங்க. He would have lived the life of a pauper. Okay, and suppose he were to return alive, what will happen to Dante? There was a threat on his life. If you come back, you will be burnt alive என்று அவருக்கு ஒரு ஆர்டர் கொடுக்கப்பட்டது. Are you there, teachers? So he went out of Italy. He went out of Florence. அவர் ஃப்ளாரன்ஸ் அப்படிங்கிற இட்டலிக்குள்ள நிறைய ரீஜன்ஸ் இருக்கு. அப்போ ஃப்ளாரன்ஸ் சேர்ந்தவர் ஃப்ளாரன்ஸ்குள்ள இருக்கக்கூடாதுன்னு அவர் நாடை கடத்தினாங்க. உள்ள வந்தீங்கன்னா உன்னை எரிச்சிருவோம் அப்படின்னு சொன்னாங்க. அப்போ he was in constant communication with the so-called authorities. அப்போ அந்த authorities என்ன சொன்னாங்கன்னா, if you plead guilty, ஆமாயா நான் தப்பு பண்ணிட்டேன்னு ஒரு வார்த்தை சும்மா பேருக்கு சொன்னீங்கன்னா உன்னை நான் மன்னிச்சு விட்டுருவோம் அப்படின்னு அவருக்கு ஒரு ஆப்ஷன் கொடுத்தாங்க. This man was a very strong-willed man. He stood for his ideals. அவருடைய நம்பிக்கைகளுக்கு அவர் நம்பிக்கைகளில் உறுதியாக இருந்ததுனால என்ன பண்ணாரு? He was never ready to plead guilty. நான் சொன்னதுதான், நான் மாத்திக்க மாட்டேன், நான் எந்த தப்பும் பண்ணல, அதனால நான் கஷ்டப்பட்டாலும் பரவாயில்ல, நான் வரமாட்டேன் அப்படின்னு சொல்லி அவர் என்ன பண்ணாரு? He stayed out and he suffered. Did you understand that, teachers? Are you there? Did you understand? Yes, sir. Okay. அப்ப அவர் எங்க இருக்காரு இப்ப? Now he is away from home. When we say away from home, away from all comforts of life. லைஃப்ல எந்த கம்ஃபர்ட்டுமே இல்லாம ஒரு ஹோம்லெஸ் ஃபியூஜிட்டிவா அலையிறாரு. அலையும் போது கூட அவர் என்ன சொல்றாரு பாருங்க. He is using an Italian phrase to describe himself. அவருடைய வாழ்க்கையை பத்தி அவரே ஒரு கன்ஃபெஷன் சொல்றாரு. என்ன? How hard is the path. The wretched was not cheerful company. He was a poor man, banished man, but what type of man was he? He was a very proud man, proud of his principles, strong-willed man, earnest, and he was not ready to compromise for becoming rich and becoming happy. என்ன கஷ்டப்பட்டாலும் சரி, என்னுடைய கொள்கைகளை நான் உறுதியா இருப்பேன், நான் எந்த விதத்திலையும் யாருக்கும் காம்ப்ரமைஸ் பண்ண மாட்டேன் அப்படின்னு சொன்னாரு. எனக்கு ஃப்ரெண்ட்ஸ் கிடையாது, எதுவுமே இல்லை, இருந்தாலும் I will be the same. Are you there, teachers? இப்ப நமக்கு பெட்ரார்க் தாந்தேவை பத்தி ஒரு ரிப்போர்ட் கொடுத்திருக்கிறாராம். என்ன அப்படின்னா, Dante was brought before the court called Della Scala. Della Scala அப்படிங்கிறது ஒரு ராயல் ஃபேமிலி. அந்த பவர்ஃபுல் ஃபேமிலி தான் என்ன பண்ணுச்சு அப்படின்னா, இவருடைய பார்ட்டியை டீத்ரோன் பண்ணிட்டு அவங்க பவருக்கு வந்தாங்க. இப்போ அவங்க என்ன பண்ணாங்க அப்படின்னா, they called Dante and said, "Hey, come on, we will give you everything. Only thing is you need to plead guilty." ஆமா, நான் தப்பு பண்ணிட்டேன், தெரியாம பண்ணிட்டேன் அப்படின்னு மன்னிப்பு கேளு, உனக்கு எல்லாத்தையும் கொடுப்போம் அப்படின்னு சொல்லும் போது, what was this man அப்படின்னு சொன்னீங்கன்னா, he was very silent. எப்படி இருந்தாரா? he was mum. அப்படியே வாய் மூடி அமைதியா இருந்தாரு. அப்ப எல்லாருமே என்ன பண்ணாங்க? they looked at Dante like a buffoon and everybody laughed at him. இந்த மடப்பைய பாரு, வாயை திறந்து பேச மாட்டேங்கிறான் அப்படின்னு சொல்லிட்டு. When I read this, I am recalling what is stated in the Bible. When Jesus was brought before Pontius Pilate, அவர் ஜீசஸ் கிரைஸ்ட பத்தி நிறைய அக்யூசேஷன்ஸ் அவருடைய
மக்களே சொன்னாங்க. அவரு சார்ந்து இருந்த மக்களே அவரை பத்தி தப்பா நிறைய விஷயங்கள் சொல்லி இருந்தாங்க. அப்ப பொனிஷியஸ் பிலேட் சொல்றான், இவ்வளவு தூரம் அக்யூஸ் பண்ணியிருக்காங்களே, நீ எதுவும் சொல்ல மாட்டாயா அப்படின்னு கேட்கும்போது ஜீசஸ் கிரைஸ்ட் வாஸ் வெரி சைலண்ட். ஏன் அப்படின்னு கேட்டீங்கன்னா, he was a man of principle. இந்த முட்டா பயில்கள்கிட்ட எல்லாம் நான் எக்ஸ்பிளனேஷன் கொடுக்குற அளவுக்கு நான் தரம் தாழ்ந்து போகவில்லை அப்படிங்கிற, எப்படி தாந்தே இருந்தாரோ அதே மாதிரி தான் ஜீசஸ் கிரைஸ்ட் இருந்தாரு. ரிவர்ஸா சொல்லுவோம், எப்படி ஜீசஸ் கிரைஸ்ட் இருந்தாரோ அப்படிதான் தாந்தேவும் இருந்தாரு. he did not want to explain himself or he did not want to plead guilty. ஏன் அப்படின்னா அங்க பாத்தீங்கன்னா பைபிள்ல அகைன் தேர் கான்ஷியஸ் பைலட் சேஸ், ஏய் நீ ஏதாவது பேசுனீன்னா, I am a person in authority. If you tell something to me, I can save you. பட் அவர் சொல்றாரு, I am more powerful than you, Jesus Christ. என் அரசு இவ்வுலகை சார்ந்தது அன்று. எனக்கு தெரியும்யா நான் என்னை காப்பாத்திக்கிறதுக்கு. உன்னால என்ன காப்பாற்ற முடியாது. என்னுடைய பிசிக் தான் இங்க அடிபடுது. என்னுடைய ஸ்பிரிட் ரொம்ப ஸ்ட்ராங் ஆனது. அதே மாதிரிதான் தாந்தேவும் கோர்ட்ல நின்றுருக்காரு. நீ எல்லாம் கோமாளி பசங்க. ஐ எம் a very strong man. You can only harm my body, you can burn my body, but my spirit you cannot defeat my spirit. அப்படின்னு ரொம்ப ஸ்ட்ராங்காவே அவர் இருந்திருக்கிறாரு. So he was a man who withstood all terrors of life. Why was he அப்படின்னா, he was deeply spiritual. What kind of man was Dante? Dante was deeply spiritual. இப்ப ஒரு சாதாரண மனிதன், இந்த மண்ணை சார்ந்த மனிதனா இருந்தா என்ன பண்ணிருப்பாரு? காலில் விழுந்து கதறி இருப்பாரு. ஐயோ என்ன அடிக்க போறீங்களா, என்ன கொல்ல போறீங்களா, நான் தான் சாமி காலில் விழுந்துறேன், என்ன மன்னிச்சிருங்க, எனக்கு அந்த வீடு வசல் சொத்து சுகம் எல்லாம் கொடுங்க அப்படின்னு இருப்பாரு. இவரு இந்த மண்ணை சார்ந்தவர் அல்ல, அவர் ஆன்மாவை சார்ந்த டீப்லி ஸ்பிரிச்சுவல், ரவுண்ட் அண்ட் டீப். சோ ஹி வாஸ் வெரி சைலண்ட் அப்படின்னு சொல்லிட்டு அடுத்த ஸ்டேஜ் கொண்டு போறாரு. என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, the outer world did not impress Dante because he was deeply rooted in the spirit. அவருடைய மைண்ட் அப்படியே ஆன்மீகத்துல ஊறி போயிருந்தது. அதனால the divine mystery crept into the mind of Dante. It revealed itself. Nature chose Dante to reveal itself through him to the world. டிவைன் மிஸ்ட்ரி என்ன பண்ணிச்சான்? தாந்தேவை தேர்ந்து கொண்டது. ஏன்? ஒரு சரியான ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட் அதுக்கு சிக்கிருச்சு. அந்த இன்ஸ்ட்ருமெண்ட் வழியா தான் இந்த டிவைன் மிஸ்ட்ரி இந்த உலகிற்கு தன்னை வெளிப்படுத்த போகிறது. Did you understand that, teachers? Okay. So with that we will put a full stop here and then we will get back. Did you understand